தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம எத்தனையோ காரியங்களை ஏசப்பாட்ட கேட்குறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் பதில் பெறுகிறோமா, பதில் பெறாமல் இருக்கிறோமா? இப்போ வருஷக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், வருஷக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். பைபிள் எடுத்துக்கிட்டு, வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரிதீமை பிறகு கேட்ட உடனே பதிலை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் நம்ம கேட்டோன்னே 10 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க. சரிங்களா? மார்த்தாள் மரியாள் கேட்குறாங்க, 4 நாளில் 5வது நாளில் 4வது நாள் 5வது நாளில் லாசர் வெளியே வர்றாரு. சரிங்களா? 10 குஷ்டரோகி சுகத்தை கேட்குறாங்க, உடனே ஒரு 1 ஹவரில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. மீட்புக்காக, ரட்சிப்புக்காக சகை வீட்டுக்கு கூப்பிட்றான், விடுதலை பெற்றான், ஆபிரகாம் குமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் ஜெபிக்கிறாரு, விடிய காலத்தில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நம்ம ஏசப்பாட்ட கேட்குறோம். ஆனால் ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு இக்கட்டு, ஏதாவது ஒரு நெருக்கம், ஏதாவது கவலை, ஏதாவது ஒரு சோதனை, அதை சந்தித்து அதை டச் பண்ணி போகிற மாதிரி தான் நம்முடைய நிலைமைகள் இருக்குது. பார்த்துக்கணும். காலை எந்திரிச்சோம், ஆண்டவரை துதித்தோம், மையப்படுத்தினோம், ஸ்தோத்தரித்தோம், அதாவது வேலையை பார்த்தோம், அப்படிங்கிறது இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பலவீன தாக்குதல், ஏதாவது ஒரு நிந்தை, ஏதாவது ஒரு அவமானம், ஏதாவது ஒரு போராட்டம், இப்படி நம்மளை தாக்கி அதை சந்தித்து அதை மீட் பண்ணி தான் நம்ம அதை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஆமாம் இல்லையா? ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை வரத்தானே செய்யும். ஆமீன், அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு பின்னால் கர்த்தருடைய ரேமா வார்த்தை எனக்கு கிடச்சிச்சு, என் ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு, என்னை அவர் கண்டித்து உணர்த்தினார், இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகாத அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோடு இருந்தால் தான் நம்ம உண்மையிலே இயேசுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு அர்த்தம் பார்த்துக்கொள்ளும். இப்போ 1 மணி நேரம் நம்ம ஜெபத்தில் உட்காந்து 1 மணி நேரம் நம்ம ஜெபிச்சோம்னா அந்த 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு கர்த்தருடைய ரேமா வார்த்தை கிடைக்கணும். தம்பி, உனக்கு தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அல்லது கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாத, உன் பிள்ளையை பாரு, எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்யணும், பேசணும். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் என்ன செய்யணும், பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு உண்டான அர்த்தம். பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டே அவ்வளோதான் அப்படின்னு எந்திரிச்சு போகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டா அதுக்கு பின்னால் ஏசப்பா உங்களோட பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களோட பேசணும். அப்போ இப்போ உங்கள் புருஷன் இப்படி பேசுகிறாரு, இவர் செய்கிறது சரியில்லை அப்படின்னு கூட ஜெபத்தில் ஏசப்பாட்ட கேட்கலாம். அதுக்கு ஏசப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவார், நீ கொஞ்சம் விட்டு பிடிமா, அந்த ஆளை கொஞ்சம் விட்டு பிடிமா, அவசரப்படாத, ஏன் தேவையெல்லாம் வாய விடுற, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். அப்படின்னு அவர் சொல்லுவார். என் மக சொல்லு பூச்சி கேட்க மாட்டா, கண்ட இடத்துக்கு வரா, படினா படிக்க மாட்டா, இவரை நான் என்ன செய்ய, என் பேச்சை கேட்க மாட்டேன், என்ன செய்ய ஆண்டவரே, எனக்கு நீ பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம். மகளை பற்றி கேட்கலாம், புருஷனை பற்றி கேட்கலாம், பொண்டாட்டி பற்றி கேட்கலாம், தொழிலை பற்றி கேட்கலாம், வியாபாரத்தை பற்றி கேட்கலாம். நான் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது விருத்தி அடைய மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பாட்டாக அப்பாட்ட நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அவர் உங்களோட ஈடுபடுவார், கண்டிப்பாக அவர் உங்களோட என்ன செய்வார், அவர் பேசுவார். அவர் பதில் கொடுக்கிறவர். 2 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, 4 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, நான் இருந்த வண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இயேசுவுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கேட்கும்போது கண்டிப்பாக அவர் பதில் தருவார். அதனால் இந்த நாட்களிலே நான் இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல விட்டுருங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வேறு எங்கேயோ, ஏன் நான் 8 வருஷமாக கடனில் இருக்கேன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏன் எனக்கு வழி தெரியல, நான் செய்கிற தொழிலில் ஏன் விருத்தி இல்லை, நீங்கள் அப்பாட்ட கேட்கணும். அப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுத்தாருன்னா, இதை நீ இதை செய்யாத, இந்த வேலையை பாரு அப்படின்னு அழகாக டைண்டி போட்டு கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நோவாவுக்கு பேலையை கட்டுவதற்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இந்த மரம் எடு, இந்த பிசினை தடவு, நீ அதெல்லாம் ஆதியாகமத்தில் படித்து பாருங்கள் தெரியும். நோவாவுக்கு அழகாக இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்தார். நோவாவுக்கு என்ன பண்ணார், இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்தாரு. அதன்படி நோவா செஞ்சார். ஒரு பேலையை கட்டுறத, ஒரு கப்பலை கட்டுறதா பெரிய காரியம் கிடையாது. எத்தனை அடி நீளம், ஒரு பெரிய கப்பல். ஆரம்ப காலத்தில், நோவா காலத்தில் அவர் கட்டினார். 8 பேர் சேர்ந்து கட்டுறாங்க. அப்போ அதை கட்டி சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் கர்த்தர் தான் சொல்லிக் கொடுத்தார். அது சொல்லிக் கொடுத்தபடியே கரெக்டாக செஞ்சார். அது பெரிய மாபெரும் ஒரு வெள்ளத்தில் அந்த பேலை நிற்கும் போது ஒரு சேதம் வரல. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பேலைக்குள்ளே
யானைகள் ஜோடி ஜோடி யானைகள் இருந்தன, ஜோடி ஜோடி திமிங்கலம் இருந்தது, ஜோடி ஜோடியாக ஒட்டகம் இருந்தது, ஜோடி ஜோடியாக புலி இருந்தது, ஜோடி ஜோடியாக சிங்கம் இருந்தது, காண்டாமிருகம் இருந்தது, எல்லாமே ஜோடி ஜோடி. ஒரு ஆணும் ஒரு பெண்ணு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணு, பறவையும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணு, இப்படி ஜோடி ஜோடியாக அந்த பேழைகள் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க 8 பேர் குடியிருக்கிறாங்க. 40 நாள் இடைவிடாத மழை, 40 நாள் இடைவிடாத மழை. அது ஒரு மலையில் நிற்கிது. அந்த ஒரு 40 நாள் பூமி மதகுகளும் திறக்கப்படுகிறது, வானத்தின் மதகுகளும் திறக்கப்படுது. வேதம் சொல்லுகிறது, பூமியில் தண்ணி பிடிங்கிட்டு அடிக்குது, தண்ணி அப்படியே கொப்புளிச்சு அடிக்குது, வானத்திலிருந்து கொப்புளிச்சு அடிக்குது, 2 பக்கம் தண்ணி வருது. அப்போ என்னது, இந்த உலகமே தண்ணியில் மிதக்கிற அளவுக்கு, தண்ணிகள் கிளம்பி வருது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் அந்த பேழை மிதக்குது. பூமியில் இருக்கிற அவ்வளோ மனிதர்கள் அழிந்தார்கள், அவ்வளோ மிருகம் அழிஞ்சிச்சு. இந்த பேழைக்குள்ள இருவர்கள் மட்டும் தப்பி வைக்கப்பட்டார்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம் கேட்டால், பிளான் போட்டு கொடுத்தார், இப்படி கட்டு, இப்படி செய் அப்படின்னு. அப்போ அதே போல் இன்றைக்கி உன் பிள்ளையை இப்படி வாழ, நீ இந்த தொழிலை பண்ணு, இந்த வியாபாரம் பண்ணு, இந்த வியாபாரம் பண்ணும்போது இதை இப்படி செய்ய, இதை அப்படி செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தோன்னு கரெக்டாக நடந்துச்சு, காப்பாற்றப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே போல் ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனு, லட்சக்கணக்கில் வரவு செலவு பார்த்தவர். ஆனால் திடீர்னு அவருக்கு அதிகமாக கடனாகி ஊரை விட்டு ஓடி தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை, ஒரு காட்டு பக்கத்தில் தனியாக ஓடி போயிட்டார். அப்போ அவருக்கு கடைசியில், ஆண்டவரே நான் சாக போகிறேன், என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் அவர் ஜெபிச்சார். காட்டுக்குள்ளே போய் தனியாக ஜெபிச்சோன்னு ஆண்டவருக்கு இடைப்பட்டார், பேசினார். நீ போ, எந்த கடங்காரனும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். நீ இப்போ உன் ஊருக்கு போ, நீ இப்போ உன் தேசத்துக்கு போ, நீ இப்போ உன் வீட்டுக்கு போ, எந்த காரணம் உனக்கு செய்ய மாட்டான். நீ ஒரு வேலையை, ஒரு தொழிலை ஆரம்பி, நான் ஒரு பிளான் கொடுக்குறேன். அப்படின்னா ஒரு கேக்கு செய்வதுக்கு நான் ஒரு பிளான் கொடுக்குறேன். இந்த கேக்கு இவ்வளோ மாவுடு, இவ்வளோ இதடு, அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்கிறேன். இவ்வளோ மாவுடு, இந்த கேக்கை தயார் பண்ணு. அந்த கேக்கு 3 மாதத்துக்கு கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி அவர் தயார் பண்ணி அந்த கேக்கை ஆர்டர் எடுத்தார், பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்டர் எடுத்து ஒரு வாட்டி ஆர்டர் எடுத்து விற்றாரு. அந்த கேக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு, பச்சை தண்ணியை ரசமாக மாற்றின சுவையாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அந்த கேக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு. அதை சப்ளை பண்ண முடியல, பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அந்த கேக்கை என்ன செஞ்சார், வியாபாரம் பார்த்தாரு. கடைசியில் பார்த்தா கோடீஸ்வரர் மாறிட்டார். காரணம் என்னென்னு கேட்டால், கர்த்தருடைய பிளான். அவர் சொல்லிக் ஒரு கேக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, தொழில் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் தொழில் பண்ணுறோம், எத்தனை பேர் வியாபாரம் பண்ணுறோம், எத்தனை பேர் என்னென்னமோ பண்ணுறீங்க. பட் விருத்தி இல்லை. சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், உட்காந்துருக்கோம். ஒரு நகை எடுத்தோம், ஒரு இடத்த வாங்கினோம், ஒரு வீடை வாங்கினோம், வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் உயர்ந்தோம், 4 உறுப்பில் நான் மேலே போனோம், ஒரு கடையை வச்சோம், ஒரு இடத்த வாங்கினோம், ஒரு வீடை கட்டினோம், இன்னொரு கடை வச்சோம். அப்படிங்கிற ஒரு உயர்வு நம்மகிட்ட இல்லை. வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஒரு டெவலப்மெண்ட் வேணாமா? ஒரு ஊழியர் இருந்தால் முன்னேறணும். ஒரு ஊழியர் இருந்தால் இருந்தவொன்னும் இருக்கக்கூடாது. ஒரு சபை இருந்தால் சபை முன்னேறணும். மந்தை பெருக பண்ண சொல்லியிருக்கிறார்ல. ஒரு குடும்பம் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் செய்கிற வேலையில் முன்னேற்றம் இருக்கணும், படிப்பில் முன்னேற்றம் இருக்கணும், எல்லா கருத்திலும் முன்னேற்றம் இருக்கணும். உன்னை பெருக பண்ணுவன்னு வாக்கு பண்ணியிருக்காருல. தாவீது வர விருத்தி இருந்தார் வசனம் இருக்குல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் விருத்தி வேணுமா வேணாமா? அப்போ ஏன் விருத்தி இல்லை, ஏன் உயர்வு இல்லை, ஏன் மேன்மை இல்லை? அப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கடன் ஆகி கொண்டு இருக்கிறது, கடனை அடைப்பதுக்கு வழி தெரியல. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சஞ்சலம், ஏன் தவிப்பு, ஏன் எனக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எங்களுக்குள்ளே ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாது. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம 1 மணி நேரம் ஜெபத்தில் உட்காந்தோம்னா, அதுக்கு நான் எந்த மனுஷனையும் ஆலோசனை கேட்கல. காரணம், நீங்கள் ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டுன்னு சொல்லிக்கிறீங்க, எனக்கு பதில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கும்போது, அவர் தத்துரூபமாக பல ரூபத்தில் உங்களோட பேசுவார், சொல்லி தருவார். இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பார்க்காத, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இங்கே உட்காரு, இங்கே உட்காராத, அப்படின்னு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? ஜெபத்துக்கு பதில் வேணும். ஜெபத்துக்கு பதிலை பெற்றவர்கள் தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது கவனிங்க, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கவனிங்க, இப்போது ஒரு ஊழியத்துக்கு 2 பேர்த்தை பிரித்து விடு, இவர்களை ஊழியத்துக்கு அனுப்பு, இவர்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காத, இவர்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்காத, இவர்களை நீ என்ன செய்ய, 2 பேர்த்த ஊழியத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்பாடு கிடைக்கிறது, பதில் வருகிறது. ஜெபிக்கும் போது எப்போ வருது? இவர்கள் எல்லாரும் ஆராதனை செய்யும் போது உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ரேமா வார்த்தை பதில் வருகிறது.
என்ன பதில் வருகிறது? இவர் 2 பேத்தையும் ஊழியத்துக்கு அனுப்பு. இன்னைக்கு நான் அந்த ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறேன், ஊழியத்தை இறங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாமிசப்படி எந்த காரியம் செஞ்சு நடக்காது. ஊழியம் என்பது கர்த்தர் அழைக்கணும், ஊழியம் என்பது கர்த்தர் போய் சொல்லணும். அப்போ இங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. இவர்கள் எந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு, எந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, எந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் ஆராதனை செய்து இவர்கள் உபவாசித்து கொண்டிருக்கும் போது அங்கே வெளிப்பாடு வருகிறது, அங்கே பதில் வருகிறது. நீ இவர் 2 பேர்த்து என்னச்சு ஊழியத்துக்கு அனுப்பி பிரித்து விடு அப்படிங்கிறார். அப்போ இந்த ஆராதனைக்கு பின்னால், இந்த உபவாசத்துக்கு பின்னால், இந்த ஜெபத்துக்கு பின்னால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, ஊழியத்துக்கு அனுப்பு அப்படிங்கிறார். இதுதான் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம். இது எப்போது பேசினார், எந்த நேரத்தில் பேசினார், எந்த சமயத்தில் பேசினார்? ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ரேமா வார்த்தை பதில் வருகிறது. அப்போ இதே போல தான் இன்னைக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம். ஒரு சில பேர் உபவாசம் இருக்கிறீங்க, ஒரு சில பேர் ஜெபிக்கிறீங்க. ஆனால் அந்த உபவாசம் முடித்த பிற்பாடு, அந்த ஆராதனை செய்த பிற்பாடு அடுத்து உங்களுக்கு கர்த்தருடைய ஒரு வெளிப்பாட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு வரணும். அப்போ நீங்கள் எப்போதும் போல ஏனாதான் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆராதனை செய்ததுக்கு உண்டான பிரயோஜனம் இல்லை, உபவாசம் இருந்ததுக்கான பிரயோஜனம் இல்லை, நீங்கள் ஜெபித்ததுக்கு உண்டான பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு சொந்தக்காரன் இருக்க குழந்தை இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், 3 ஹவர் ஜெபிக்கலாம். ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தில் என்ன தவறு பண்ணாங்களா, அல்லது நான் என்ன தவறு பண்ணனா, கற்பத்துக்கு நீ கர்த்தரில் ஒரு சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கும்போது கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார். இங்கே என்னாச்சு, பரிசுத்த திருவுளம் பற்றுகிறார், பேசுகிறார். நீ அவனை ஊழியத்துக்கு அனுப்பு, 2 பேர்த்தையும் பிரித்து அனுப்பு அப்படிங்கிறார். அப்போ எந்த நேரத்தில் சொல்கிறாரு, எந்த நேரத்தில் பேசுகிறாருன்னு கேட்டால், ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்கும்போது வருகிற வார்த்தை. அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை படிங்க, நல்லா மைண்ட்ல ஏறணும் எல்லாத்துக்கும். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று அவர் சொல்லுங்க. அப்ப என்ன செய்றாரு, இவங்களை ஊழியத்துக்கு அனுப்பு அப்படிங்கிறார். அப்ப இந்த வார்த்தை வருகிறது. அதுக்கு முன்னால ஊழியத்துக்கு அனுப்புமா, ஊழியத்துக்கு வேணாமா, அல்லது என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது தெளிவாக கர்த்தர் பேசுகிறார், உறுதியாக கர்த்தர் பேசுகிறார், நிச்சயமாக கர்த்தர் பேசுகிறார், நம்பிக்கையோடு கர்த்தர் பேசுகிறார். நீ பிரித்து விட 2 பேர்த்தையும் ஊழியத்துக்கு அனுப்பு அப்படிங்கிறாரு. அப்போ ஆராதனை செய்து முடித்த உடனே, உபவாசம் பண்ணி முடித்த உடனே அவர் சொல்லுகிறார். அதே போல தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க இருக்கலாம், ஆம்பளை பிள்ளைங்க இருக்கலாம். ஆண்டவர், என் மகனை குறித்து ஒரு காரியமும் எனக்கு தெரியல, என் மகளை குறித்து ஒரு காரியம் தெரியல, என் மகளை வச்சு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே, என் மகனை வச்சு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு சரியான வேலை இல்லையே, ஒரு நிரந்தர வருமானம் இல்லையே, என் மகளை படிக்க வச்சு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, என் மகள் அடிக்கடி சோர்ந்து போகிறாளே, என் மகளுக்கு அடிக்கடி பலவீனம் வருகிறது, என் குடும்பத்தில் சரியான வருமானம் இல்லையே, நான் என்ன செய்யணும், என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது, என் தவறை உணர்த்துங்க. ரத்தாம்பரம் போல பாவங்கள் பண்ணி தான் அந்த பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நான் தவறு திருத்துக்கிறேன். தவறு தாவீது பாவம் பண்ணார், மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சிங்க. அதே போல் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு வெளிப்படுத்துங்க. என் குடும்பம் முன்னேறதுக்கு, என் தொழில் முன்னேறதுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு நிரந்தர வேலை கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட நீங்கள் கேட்கும்போது அப்பா தெளிவாக அதுக்குண்டான காரியத்தை இந்த வசனத்தை படி பேசுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, தானியேல் 9:21-22. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். தானியேல் அறிவை உணர்த்துவதற்கு, நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஒரு ஞானம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கும்படி, நான் உனக்கு அறிவை கொடுக்கும்படி நான் உனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறேன், அறிவை உணர்த்தும்படி இப்போது என்ன செய்யறேன், எல்லாம் சொல்லுங்க, அறிவை உணர்த்தும்படி. எல்லாம் சொல்லுங்க, தானியேலுக்கு அறிவை உணர்த்தும்படி, தானியேலுக்கு ஞானத்தை உணர்த்தும்படி தூதன் புறப்பட்டு வந்தார். அதே போல எனக்கு ஞானத்தை, அறிவை உணர்த்தும்படி எனக்கு புறப்பட்டு வாங்க. சரி, ரைட்டு. எந்த நேரத்தில் இந்த தூதன் அறிவை உணர்த்துறதுக்கு வந்தார் சொல்லுங்க, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் யார் வந்தான்னு கேட்டா, இங்க இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தூதனை நீங்க பார்க்கலாம்.
தூதனை தரிசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். தூதன் வந்து மகளே உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, நீ அறிவில்லாமல் ஒரு சில வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, புத்தி இல்லாமல் ஒரு சில காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ புத்தி இல்லாமல் புருஷனை வயிறை திட்டுற, ஆனால் உனக்கு அற்புதம் செய்ய முடியல, சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, தகாத வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க, அதனால் நீ பேசுறதுலாம் சரியில்லை மகளே, நீ இப்படி இப்படி செய்யாத, இதை பேசு இதை பேசாத அப்படின்னு சொல்லி அறிவை உணர்த்தும்படி, ஞானத்தை உணர்த்தும்படி எப்படி தானியேலுக்கு இந்த கபிரியேல் தூதர் இறங்கி வந்தாரோ அதே போல உங்களுக்கு எனக்கும் நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அறிவை உணர்த்துவதற்கு அந்த கபிரியேல் தூதர் உங்களுக்கு எனக்கும் இறங்கி வர ரெடியா இருக்கிறார். இது ஜெபத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு காரியம். மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஜெபத்துக்கு பிற்பாடு பதில் வருதா? மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஞானம் வேணும். ஞானம், அந்த ஞானம் எங்கிருந்து வருது? கர்த்தரிலிருந்து வருது. ஏன்னா அவருக்குள்ளே அறிவு ஞானம் பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்போ அவர் நமக்குள்ள இருக்கணும். அப்போ என்ன சொல்றாரு இங்க? என்ன சொல்றாரு? தானியேலுக்கு சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதன், ராஜாக்கு ஆலோசனை கொடுத்தவர், ராஜா சமூகத்தை போய் நின்றவர், அரண்மனைக்கு போனவர், அப்படியேப்பட்ட ஒரு தானியேலுக்கு, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தானியேலுக்கு கபிரியேல் சொல்றாரு, நீ ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது, நீ துதித்து கொண்டு இருக்கும்போது உனக்கு அறிவை கொடுக்கறதுக்கு நான் இப்போ இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்கு ராஜசபையில் ராஜாக்கு முன்னே நின்ற வரைக்கும் அறிவை உணர்த்த வர்றாரு. அப்போ நம்மளுக்கு வரணும்ல. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு காரியம் நடக்குதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நடக்கணும். ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபிச்சிங்கன்னா பதில் வரணும். அதான் உண்மையான ஒரு ஜெபம். காலமுறை வந்து எனக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருக்கு, அதுக்கு மாற்று வழியா என்ன, பரிகாரம் தான் என்ன? 8 வருஷம் 9 வருஷம் ஒரே பிரச்சனை, 10 வருஷம் ஒரே பிரச்சனை, பரிகாரம் இயேசு இருக்கிறார் இல்லையா? அப்போ என்ன செய்யுது? நம்ம எங்கேயோ முட்டி மோதுறோம். அங்கே இந்த கர்நாடகைக்கு என்ன செய்வோம், அந்த கர்நாடகைக்கு என்ன செய்வோம், இந்த பிரச்சனை முடிக்க என்ன செய்வோம், எப்படி ஓடுற அலையிறோம்ல. கர்த்தர் சொல்கிறாரு, அழகாக பிளான் போட்டு கொடுப்பார் கர்நாடகைக்கிறதுக்கு. நீ கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துங்கன்னா இங்கே என்ன சொல்ற, அறிவை கொடுப்பாரு. சம்பாதிக்கிறதுக்கு கூட அறிவை கொடுப்பாரு, சம்பாதிக்கிறான ஞானத்தை கொடுப்பாரு. உன் குடும்பம் எப்படி நடத்தணும், உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும், உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், உன் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எதை போதிக்கணும் அப்படிங்கிற நல்ல அறிவா ஞானமா போதிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ இங்கே தானியேல் திருப்பி நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் திருப்பி வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து. பாத்தீங்களா? நல்ல இங்க நல்ல இந்த பாயிண்ட் பிடிச்சுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தூதன் உங்க ஸ்பாட்டுக்கு வர்றாரு. தூதன் உங்க இடத்துக்கு வர்றாரு. என் புருஷனை திருத்த முடியல, புருஷன் கூட இருக்கிறான், 8 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாத, உன் புருஷனை எப்படி திருத்தணுங்கிறத அவர் சொல்லி கொடுப்பாரு. நீ ஒரு மணி நேரம் உட்காந்தேனா அந்த ஜெபம் உண்மையான ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபம் உனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு, அது ஒரு உண்மையான ஒரு உறவா இருக்கணும். கண்டிப்பா பதில் தருவார். உன் ஜெபம் சாதா ஜெபம் இல்ல, அது பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்புற ஒரு ஜெபமா இருந்தா. என் பரிதிமை கேட்டவன் அற்புதம் பண்ணாரு, நமக்கு பண்ண மாட்டாரா? அண்ணா நம்ம கேட்டவன் அற்புதம் பண்ணாரு, நம்மளுக்கு பண்ண மாட்டாரா? ஒரு இரவில் வந்து யாக்கோபு பண்ணாரு, நம்மளுக்கு பண்ண மாட்டாரா? மாட்டாள் மரியாள் வந்து கூட பிறந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுகும்போது ஒரு 3 நாள் ஒரு அற்புதம் பண்ணாரு, உங்களுக்கு 3 நாள் அற்புதம் பண்ண மாட்டாரா? பண்ணுவார். இங்கே பண்ணவர் உங்களுக்கு பண்ணுவார், நமக்கு பண்ணுவார், எனக்கு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நடத்திக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், அதுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்து உங்களை மேன்மையாக்க போறார். இதான் உண்மை, இதான் சத்தியம். அவர் பேசுகிறவர் சாதிக்கணும், நீ ஆளணும், எழுமணும். உன் கட்டை உடைக்க தான் அவர் இருக்காரு. சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படின்னா அவர்கிட்ட பதில் வாங்குறதுக்கு நீங்கள் யார்ட்டையும் பதில் கேட்க வேணாம். இங்கே நடந்தது என்ன? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ரேமா வார்த்தை பதில் வருகிறது. அப்படின்னா எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமாக பணம் வீண் விரயமாகிட்டு இருக்கு. அதுக்கு பரிகாரம் வேணாமா? மாற்று வழி வேணாமா? அதுக்கு விடிவு காலம் வேணாமா? நம்மளும் வந்து சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு முடிவு வேணாமா? ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு வேணாம். ஆரம்பமான முடிவு இருக்கும், ஆதி அந்த அவர் தான். அப்போ அந்த முடிவை நம்ம கண்டுகொள்ளணும். சாதிக்கணும், நீங்கள் ஆளணும். சும்மா வந்தேன் போனேன் இருந்தேன் சாப்பிட்டேன் தூங்கணும் அப்படி இல்லை. ஏதாவது ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நீ அடுத்தவனுக்கு சாட்சியாக வாழணும். இயேசு கிட்ட வந்தேன், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துறாரு, இயேசு கிட்ட வந்தேன், என் கடன் பிரச்சனை அடைச்சாரு. அப்படி ஒரு சாட்சியோட வாழ்க்கை நீ வாழணும் ஐயா. ஆமென்.
பரிகாரம், மாற்று வழி பரிகாரம் உண்டாகணும். அதான் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு கிருபை. நீ கஷ்டப்படணும், வேதனை பண்ணு, நெருக்க பண்ணு, ஒடுக்க பண்ணு, கேவல பண்ணு, நிந்திக்க பண்ணு, அவனை பண்ணு, அது அல்ல. நீ பிரகாசிக்கணுங்கிறார். நீ உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்ட்டாரு, நீ உலகத்துக்கு உப்புன்ட்டாரு. சாதிக்கணும். ஒரு ஜெப குறிப்பினா ஒரு கேட்டனா பதில் வந்தாகணும். அப்படி பதில் வரலன்னா நீ போகிற வழி சரியில்லை, நீ கேட்குற காரியம் சரியில்லை. உங்கள்கிட்ட ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் கேட்கலாம், விசுவாசம் இல்லாமல் கேட்கலாம், ஒருவேளை பாவ உணவோடு கேட்கலாம், ஒருவேளை கசப்போடு கேட்கலாம், அல்லது முறுமுறுப்போடு கேட்கலாம், அல்லது அடுத்தவனை குறை வச்சுட்டு கேட்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் பதில் வராது. எல்லாம் தூக்கி போட்டு பாவத்துக்கு செத்துட்டு நீதிக்கு பிழைச்சு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் வாழ்வது அல்ல, உன் குடும்பம் வாழும், உன் சந்ததி வாழும், உன் பிள்ளை வாழும். ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி தாய் தகப்பன் பண்ணுகிற தவறு பிள்ளைகளை சாடும். புரியுதா உங்களுக்கு? புலம்பல சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் முன்னோர்கள் பாவம் செஞ்சு மடிஞ்சு போயிட்டாங்க, அந்த பாவத்தை பிளட்டு மூலமாக பாவம் வரும். அதனால் தவறை உணரணும். நம்ம தவறை உணர்ந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். உயர்வுக்கு தர பிள்ளை வாழ்க்கையில் பிள்ளை நல்ல வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையலை. ஏன்? அதுக்கு காரணம் யார்? அந்த வித்து சரியில்லை. அந்த ஆரம்ப வித்து ஒரு 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 ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரம் விழுதுலேருந்து அடுத்த கிளை உண்டாகுது. இந்த ஆலமரம் வந்து ஒரு தாய் ஆலமரம் வந்து ஒரு தகப்பே ஆலமரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கிறது தான் அப்படி விழுதுகளும் நல்லா இருக்கும். அப்போ இந்த ஆலமரத்துடைய அந்த வேறு பலு இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் சூத்தையாக இருந்துச்சுன்னா அந்த அந்த விழுதுகள் என்ன செய்யும்? அதுக்குண்டான பலன் கிடைக்காது, அந்த மரத்துக்கு பலன் கிடைக்காது. இங்கே ஒரு 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 அஸ்திவாரமான அந்த ஆலமரத்துடைய வேறு நல்லா இருந்தால் தான் கிளைகள் நல்லா வரும், அந்த விழுதுகள் நல்லா வரும். பார்த்துக்கொள்ளுங்க. இதே பலு இல்லாமல் கிளைகளை படுத்தாருங்க, கிளை வளர முடியாது, கிளை வந்துக்கிட்டு இருக்க அப்படி நின்றுடும். அப்போ அஸ்திவாரம் யார்? தாய் தகப்பன். அந்த ஆலமரம், அந்த விழுது தாய் விழுது, தாய் மரம், தாய்ப்பன் மரம். அப்போ அந்த ஒரு மரம் இருக்குன்னா ஆலமரத்தை பார்த்துருக்கீங்களா? ஆலமரம் வந்து அப்படியே மேலே வளர்ந்துட்டு போய் கீழே விழுதான்னு தொங்கும் பாருங்கள். விழுத பார்த்துருக்கீங்களா? ஒரு வேறு மாதிரி தொங்கும், பார்த்துருக்கீங்க இல்லையா? நாங்களாம் சின்ன பிள்ளை அந்த விழுது மாதிரி தொங்க அதை பிடிச்சி இப்படி ஊஞ்சல் ஆடுவோம், பிடிச்சி இங்கேருந்து பறப்போம். விழுதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது விழுது. அது எங்கேருந்து வந்துச்சு? அந்த தாய் வேறுகிட்ட தாய் மரத்துலேருந்து வந்துச்சு. அப்போ தாய் மரமாகிய நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும். கவனம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்தா உங்கள் பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழணும். தாய் தப்பர் பண்ணுகிற சில தவறுகள் அது பிள்ளைகளை சாடும். இதெல்லாம் வந்து நம்மகிட்ட குறைகள் இருக்கலாம், அது கூட நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், அது கூட நம்ம வாழ்க்கையில் பல இழப்புகளை இழக்கலாம். ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும், சுத்திகரிக்கப்படணும், தூய்மைக்கப்படணும், ரத்தத்தில் கழுவப்படணும். அப்போ தான் நம்முடைய சந்ததி என்ன செய்யும்? நல்லா இருக்கும். நீங்கள் சந்ததிக்கு வந்து சாபத்தையும் பாவத்தையும் சம்பாரித்து வைக்காமல் ஆசீர்வாதத்தை சம்பாரித்து வைக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாட்ட உட்காந்து கேட்கணும். நீ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை அப்படின்னா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கலாம் அவர்கிட்ட. மன்னிக்கிறவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்தால் பதிலை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அதுக்குண்டான வேலையில் நீங்கள் இறங்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து மூன்றாவதாக அப்போஸ்தலர் 10:2-4 2-4 வரைக்கும். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்ப கவனிங்க, இவர் யாரு சொல்லுங்க? கொர்நேலியு. எப்படி போட்டிருக்கு? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் வீட்டில் எத்தனை பேர் தான் தேவனோட என்ன செஞ்சாங்க? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஏறுங்க, கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற மனுஷன். ஓகே, அவர்கிட்ட வந்து யார் வந்து பேசுகிறா தெரியுமா? யார் இறங்கி பேசுகிறா தெரியுமா? தேவதூதன் இறங்குறார். தேவதூதன் வந்து இறங்கி என்ன செய்கிறாரு? பேசுகிறார். நீ போ. அவருக்கு ஒரு நீ போ, எல்லா தேவைகளும் அவருக்கு இருக்குது, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கு, சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான சமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்தாலும் நீ என்ன எந்திரிச்சு எங்கே போ? பேதுருக்கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு, ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த கொர்நேலியு என்ன செய்கிறாரு? போகிறார். தூதன் இறங்கி பேசுகிறாரு ஜெபத்துக்கு அப்புறம். இந்த காரியம் எப்போ நடக்குது? ஜெபத்துக்கு அப்புறம். ஓகே, ஹலோ, கேட்குறீங்களா? கேட்கலையா? புரியுதா? புரியலையா? புரியுதுல? நான் சொல்கிறேன், கர்த்தர் வரும் நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச போகிறார். உன் தொழில் முன்னேறுவதற்கு என்ன செய்யணும்? பேச போகிறார். ஆமென். ஈசாக்கோட பேசி முன்னேறினார் தொழில். ஓகே,
யாக்கோபோட பேசினார். ஆடு குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது, பேசினார். அதே போல் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எலும்பணும், பிரகாசிக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும், ஜாதிகளை சொந்தமாக்கணும். அப்போ நான் ஜெபத்துக்கு அப்புறம் நடந்த காரியம் போகிற இப்போ நான் சொல்கிற வசனங்கள் போகிறான். ஜெபத்துக்கு அப்புறம் நடந்த காரியங்கள், ஆமாவா இல்லையா? ஜெபத்துக்கு அப்புறம் நடந்தது. அப்போ ஜெபத்துக்கு அப்புறம் இறங்கி பதில் வருதா? ஒன்றுக்கு பதில் வருதா? இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். இப்போ கவனிங்க, இப்போ வந்து கர்த்தர் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா இங்கே இருங்களேன், ஒரு உள்ளத்துக்குள்ளே வந்து யாரோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா உணர்வு. அதுக்கு பேர் என்னது? உள்ளான ஒரு உணர்வு. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த உணர்வு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் பேசுகிறதா உங்களுக்கு தோணும். உணர்வு அதாவது எப்படின்னா, காலைல எந்திரிச்சோன்னே இன்றைக்கி இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வருதா? ஒரு யோசனை உங்களுக்கு வருதா? அல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, ஏங்க இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கணும் போல் தோணுது, சொல்கிறது கேட்டுருக்கீங்களா? அதாவது இன்றைக்கி வந்து இந்த குழம்பு இன்றைக்கி வைப்போமா, இன்றைக்கி வந்து மீன் எடுக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? அப்படின்னா தோணுதுன்னா உள்ளே இருக்கிற என்ன செய்ய, உள்ளே இருக்கிற என்னது, நீ இன்றைக்கி மீன் எடு, இன்றைக்கி சிக்கன் எடு அப்படின்னு உள்ளுன்னு வருதுல்ல. அப்போ அதே போல் அந்த உள்ளுணர்வில் நீ இதை செய், இந்த இடத்துக்கு போகாத, இந்த பிள்ளையை இப்படி கொண்டு வா, அந்த பிள்ளையை அப்படி கொண்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து உங்களுக்கு பேசும். இது எப்போ உங்களுக்கு உள்ளே பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஆண்டவரை பிரேசிங் ஒர்ஷிப் பண்ணி துதிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அமைதி காத்திங்கன்னா உள்ளே இருந்து யாரோ பேசுகிற மாதிரி உங்களுக்கு மனதுக்குள்ளே உள்ளே யாரோ பேசுகிற மாதிரி தெரியும். நீ இந்த இடத்துக்கு போ, இன்றைக்கி இந்த வேலையை செய்ய, இந்த வேலையை நீ செய்யாத, இன்றைக்கி இங்கே போ அப்படி யாரும் சொல்கிற மாதிரி உள்ளத்தில் இருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்குலாம் எனக்கு நிறையா இருக்குது, இந்த அனுபவம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இங்கே இருங்களேன், இப்போ அருப்புக்கோட்டையில் கல்லூரியில் வந்து ஒருத்தர் வந்து டிவியை பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஐயா நீங்கள் வந்து நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, ஏன்னா எங்கள் இடத்துல வந்து இதே ஜெப கூட்டமே நடத்துறது கிடையாது, நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வாங்கயா, கல்லூரி இன்றைக்கி வாங்கயா, வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெப கூட்டம் நடத்துங்க, வாங்கயா, நாளைக்கு வாங்கயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், நாளை காலைல 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ காலைல 10 மணிக்கு கிளம்புன்னு ஆயத்தமாக்கியிருந்தேன். ஆயத்தமாகிறதுக்கு முன்னால் நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஏன்னா ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணேன், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அங்குள்ள சூழ்நிலைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணது உள்ளத்தில் யாராவது சொல்கிற மாதிரி இருந்துச்சு, நீ போகாத அப்படி யாரோ ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. உணர்வு, அது வந்து உணர்வு. உங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு என்னமோ போகணும் போல் தோணுச்சு, போனேன், எனக்கு போக வேணாம் தோணுது போல அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதான் உள்ள ஒருத்தையும் பேசுகிறது, உணர்வு, அது ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறது. அப்போ நான் என்ன பண்ணேன், அது போகாத அப்படின்னு யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு உள்ளத்துக்குள்ளே, நான் போகாமல் விட்டுவிட்டேன். அப்புறம் அந்த ஆள் கேட்டார், சாயங்காலம் என்ன வரேன்னு சொன்னீங்க, வரல இல்லை ஒரு வேலையாகி போச்சு வரல அப்படின்னு. மவனே நீ வந்திருந்தா உன் கை இருக்காது. நேற்று பேசும்போது வாங்க ஐயா அப்படி இப்படின்னு பேசிப்பட்டு காலையில் நான் என்னால் உள்ளுணர்வு போகாது அப்படி இருந்துச்சு, நான் போகல. அப்புறம் திருப்பி அந்த ஈவினிங் ஃபோன் போட்டு கல்லூரியிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் என்ன காலைல வரேன், நீ வரல அப்படின்னா, இல்லையா ஒரு வேலையை போச்சு வர முடியல அப்படின்னு. நல்ல வேலை தப்புச்ச, நீ வந்தேன்னா உன் கை இருக்காது அப்படின்னா. என்னன்னு கேட்டால், நான் இந்த இடத்துல இப்படி பேசுகிறாள், டிவியில் வந்து இயேசுவை பற்றி போச்சுக்கிட்டு இருக்கேன், ஆச்சா பூச்சா கையா பொய்யான்னு சொல்லி வைகிறான். அப்போ என்னாச்சு, அந்த ஜெபத்தில் இருந்தனால அவர்கிட்ட கேட்டனால போகாத போனார் போகல, இல்லை போனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். கல்லூரிங்கிறது ஒரு சின்ன ஏரியா, அது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம், அங்கே வா அப்படின்னா அங்கே ஆள் நடமாட்டம் இல்லை ஏரியா, அங்கே ஒத்தையில் மாட்டிக்கிட்டு என்ன செய்யுது. இப்போ நிறைய இடம் என் அனுபவம் இருக்குது, ஒத்தையில் போய் மாட்டியிருக்கேன், நிறையா தப்பிச்சு வந்திருக்கேன். அப்போ அந்த ஜெபிக்கும் போது அந்த உள்ளுணர்வு, அந்த யாரோ உணர்வு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ போல் கர்த்தர் இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினார். அதே போல் தான் நீங்களும் 1 hour ஜெபிக்கும் போது, என் பிள்ளை இந்த காலேஜில் சேர்க்கவா, என் பிள்ளை இந்த காலேஜில் சேர்க்க வேணாமா, இந்த மாப்பிள்ளையை பார்க்கவா, இந்த பொண்ணை பார்க்கவா, இந்த திருமணம் சாத்தியமாகுமா, இது நல்ல இடமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாட்ட கேட்டு ஜெபிக்கும் போது இந்த உள்ளன உணர்வு போகாது அப்படின்னு சொல்லு. அப்போ அதுதான் கர்த்தருடைய அந்த வார்த்தை, பேசுகிற வார்த்தை. ஜெபத்துக்கு பின்னால், துதிக்கு பின்னால், ஸ்தோத்திரத்துக்கு பின்னால் முதல் வசனம் அப்போஸ்தலர் 13 வாசம் பாருங்க, அவருக்கு ஆராதனை செய்த போதுன்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 13:1 பார்த்தீங்கன்னா ஆராதனை செய்யும்போது ஆவியானவர் கேட்டார். பார்த்தாங்க இங்கே இருங்க, ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னால் கர்த்தர் இறங்கிடுவார். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் பேசுவார். நீங்கள் அதை குறித்து நீங்கள் நினைக்கிறது கிடையாது. இன்னொரு காரியம் பாருங்கள், இந்த அதாவது நீங்கள் ஜெபிச்சு முடிச்ச உள்ளான உணர்வில், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு, அந்த இதயத்தில், அந்த ஆத்மாவில் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது, அது ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்.
அப்போ நீ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி நடக்கலாம், தப்பிக்கலாம். இன்னொரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படி ஜெபத்துக்கு பிற்பாடு எப்படி பேசுவார், எப்படி நடப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. நீங்களாம் வளர்ந்தவங்க, நீங்களாம் உயர்ந்தவங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்களாம் சத்தியத்தை அறிஞ்சவங்க. அப்போனா கர்த்தர் உங்களோட தத்துரமாக இடைப்படணும், தத்துரமாக உங்களோட பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் சிக்கலை நம்ம மாட்டிக்கொள்ளணும். தேவையில்லாமல் நம்ம ஆலோசனை இல்லாமல் நம்ம சிக்கலை மாட்டிட்டோம், நிறைய மாட்டிட்டோம். கடன் பிரச்சனை மாட்டிட்டோம், பண பிரச்சனை மாட்டியிருக்கிறோம், அவர்கிட்ட உத்தரவு கேட்காம, அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம, அவர்கிட்ட ஆலோசனை நிறைய சிக்கலை மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? சரி போட்டோம், சரி தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சு இதெல்லாம் தப்பிக்கிற என்ன வழி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதுக்குண்டான வழிகளை சோர்ஸை உருவாக்கி தருவார். நோவாக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாரு, இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்தாரு, ஈசாக்கு சொன்னார், யாக்கோபு அநேக குட்டிகள் போடுவதுக்கு யாக்கோபுக்கு ஒரு யுக்தியை கையால் கொடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. புரியுதுங்களா? யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தாரு, யோசேப்பு தரிசனம் மூலமாக பேசினார், எல்லாம் நடந்துச்சு. அப்படி செஞ்சவர் தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம், ஆராய்ச்சிக்கு ஜெபிச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு செய்ய மாட்டாராங்க? நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம், செய்ய மாட்டாரா? ஆமே. எத்தனை சகோதரிமார் வீட்டில் இருக்கீங்க, வேலையை பார்த்துட்டு ஒரு 1 hour ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு அவட பதிலை வாங்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிடுவா. அப்படி நீங்கள் உட்காந்து கேட்டு இங்கே பேசும்போது ஆண்டவர் எனக்கு இப்படி பேசினாருங்க, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் அதை செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னாருங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன செய்யலாம்? உங்கள் புருஷன் தொழில் பண்ணுறாரா, வியாபாரம் பண்ணுறாரா, நீங்கள் ஜெபிச்சு என் புருஷன் வியாபாரத்துக்கு விருத்தி என்ன செய்யணும், தொழிலில் விருத்தி என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் பதில் தருவார். நீங்கள் அதை உங்கள் வீட்டுக்காட்ட நீங்கள் சொல்லலாம். அதான் கர்த்தர் பேசுகிறது. சும்மா நீங்கள் யார்ட்டுமே தேவையில்லாமல் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஜெபத்துக்கு பிற்பாடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் எப்படி பேசுவார்னு கேட்டால் உள் உணர்வு மூலம் என்ன செய்வார்? பேசுவார். அடுத்து ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவருமாய் இருக்கிறார். இப்போ கவனிங்க, எங்கே இருங்க? அவர் உங்களுக்கு உண்டாக்கணும், அவர் உங்களுக்கு உருவாக்கணும், அவர் உங்களுக்கு தரணும், அவர் உங்களுக்கு கொடுக்கணும். இங்கேங்க வசனம் சூப்பர் வசனம். அந்த வசனம் இங்கே இருங்களேன். விருப்பத்தை அதாவது எப்படின்னா அவர் பேசுறதுக்கு உண்டான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி படிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தேவனே அவருடைய தயவுள்ள இரக்கத்தின்படி சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவர் இருக்கிறார். அப்படின்னா அவர் செய்யறதுக்கு உண்டான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய செய்கை. ஓகே, இங்க இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு பதில் என்ன எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், நீ என்ன விரும்புகிறாயோ அந்த விருப்பத்தை உனக்கு செய்வேன், நீ எதை செய்கிறாயோ அதை உனக்கு செய்வேன் அப்படிங்கிறார். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா புரியலையா? அப்போனா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பணும், நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் செய்கையில கொண்டு வரணும். ஹலோ, இப்போ உங்கள் மகன் இருக்குது, உங்கள் மகளை இப்படி கொண்டு வரணும், என் மகன் நல்லா வரணும், என் மகன் இந்த படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பும்போது கர்த்தர் இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் விருப்பத்தின்படி உன் மகளுக்கு செய்வேன். இதான் அவர் பேசுகிறது. எப்படி சொல்கிறாருன்னா, உன் விருப்பத்தின்படி உன் செய்கையின்படி. அப்போனா நீங்கள் செய்கிற காரியமும் நீங்கள் விரும்புகிற காரியமும் உங்களுக்கு நடக்கும். இதான் கர்த்தர் பேசுகிறது. அப்போனா நீ விரும்புறது நன்மையை விரும்பணும், அற்புதங்களை விரும்பணும், அதிசயங்களை விரும்பணும், சுகத்தை விரும்பணும், விடுதலையை விரும்பணும், சந்தோஷத்தை விரும்பணும். அடுத்து நீ செய்கிற காரியம் நன்மையை மட்டும்தான் செய்யணும். நீ செய்கிற காரியம் எந்த தீமையும் செஞ்சிடக்கூடாது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அடுத்த வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது, அடுத்தவன் இங்கிருந்து அங்கே போட்டு விட்டு அடுத்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. அது உனக்கு செய்ய ஆயிரும். நீ செய்கிறது உனக்கு வாச்சிரும். அதனால் நீ செய்கிற காரியம் அன்பை பற்றி பிறகு சொல்லு, சமாதானத்தை பற்றி பிறகு சொல்லு, இரக்கத்தை பற்றி பிறகு சொல்லு, தாழ்மையை பற்றி பிறகு சொல்லு, விட்டு கொடுத்து பேசு, சமாதானமாயிரு. அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களிலிருந்து புறப்பட்டு வரணும். அடுத்து உங்கள் உள்ளத்தில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினைவில், உங்கள் சிந்தையில், உங்கள் பேச்சில் நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்கிற காரியம், விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. திருப்பி இந்த வசனத்தை நீங்கள் படிங்க, முதல்ல நல்லா படிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிற தேவன். அப்ப என்ன சொல்றாரு? உன் விருப்பத்தை நான் உண்டாக்குறேன், உன் செய்கையை உண்டாக்குறேன். அப்புறம் நீ விரும்பு, நீ செய்ய, விரும்பு செய்ய. அப்பனா நீங்க செய்கிற காரியம் நன்மையை செய்யணும், நீங்க விரும்புகிற காரியம் நன்மையை விரும்பணும். இதை நான் 2 காரியத்தை நீ விரும்பினா, நீ செஞ்சேனா, நான் உன் வாழ்க்கையில நான் உண்டாக்கி காட்டுறேன், உருவாக்கி காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. அல்லேலூயா. புரியலையாங்க? அப்போனா உங்கள் நினைவில், உங்கள் சிந்தையில் யார் கெட்டு போகணும்னு சொல்லி விரும்பாதீங்க, யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாயில் கூட சொல்லிவிடாதீங்க.
புரியுதா உங்களுக்கு? ஒரு குடும்பம் சண்டை போடுச்சுன்னா அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு பிரயாசப்படுங்க. நீ செஞ்சு சரியில்லை, நான் அவன் செஞ்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் செய்கிற காரியம் எப்படி இருக்கணும்? என்ன செய்கிறீங்க? காலையில் சாயங்காலம் இது செய்கிறீங்களா செய்யலையா? அல்லேலூயா. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நடக்குங்கிறார். என்ன சொல்கிறேன்னா, உன் விருப்பத்தையும் உன் செய்கையும் உனக்கு உண்டாக்குவேன். எல்லாம் சொல்லுங்கள், கை தூங்க, வலது கை தூங்க. தகப்பனே, நான் விரும்புகிற காரியத்தையும் நான் செய்கிற காரியத்தையும் எனக்கு உண்டாக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் இன்னிலிருந்து என் குடும்பத்தை குறித்து, என் வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து நான் அற்புதமாக, அதிசயமாக நான் விரும்புவேன். நான் நன்மைகளை நான் செய்வேன். நான் அற்புதங்களை, உதவிகளை, சமாதானத்துக்கு உண்டான, அன்புக்கு உண்டான, கிருபைக்கு உண்டான, தாழ்மைக்கு உண்டான காரியத்தை நான் செய்வேன். அதன்படியே எனக்கு உண்டாக்கி நீங்கள் தரப்போகிறீங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சு விட்டதா? அப்போ நீங்கள் விரும்புகிறத நான் செய்வேங்கிறார். இன்னொரு இடத்துல இயேசுவ சொல்கிறாரு, காண செய்வ ஸ்திரியே நீ சொன்னாரா? காணாசி அந்த அம்மா பேர் கொடுக்கல, அந்த அம்மா பேர் கொடுக்கல, கானான் ஊர் பேர் போட்டிருக்கு, ஸ்திரியே. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? விரும்பணும். நீ விரும்பினபடி உனக்கு தருவேன். அதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். அப்போ நான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில், உங்கள் தியானம், நீங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் விரும்புங்க. சீக்கிரம் கடனை அடைக்க போகிறேன், அதை விரும்புங்க. சீக்கிரம் நகையை திருப்ப போகிறேன், அதை விரும்புங்க. சீக்கிரம் எனக்கு நிரந்தர வருமானம் வரப்போகுது, விரும்புங்க. நான் கையீடு செய்யதெல்லாம் வாங்கிக்க போது, விரும்புங்க. கண்டிப்பாக அதை செய்வார்.